ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் தோன விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமேட்டிக்ஸ். இது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸியின் ஹெச்என்பி. வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி. இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் தோன விகாஷ். இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கும் இன்ஸ்டாகிராம் குரூப் சாட் லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி, அட்டானமஸ் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி எதில் படித்தாலுமே உங்களுக்கு கண்டென்ட் வந்து உங்கள் சிலபஸோட மேட்ச் ஆச்சுன்னா இது இல்லாமல் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கியூஆர் கோடு இருக்குது. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா தோன விகாஷ் யூடியூப் சேனலோட மெம்பர்ஷிப் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமேட்டிக்ஸ். இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இப்போ அப்படியே 4th செமஸ்டருக்கு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அவங்கள தான் பார்த்துட்ருக்கோம். அட்டானமஸ் டீம் யூனிவர்சிட்டி இருந்தாங்கன்னா முன்னாடி பின்னாடி வந்திருக்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இந்த டாபிக் ஸ்டடி பண்ணி கொடுத்தவங்க யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் மிஸ்டர் டைசன் ப்ரூனோ சார். ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் தான் வீடியோ பார்க்கணும். அடிஷ்னலாக நம்மளும் கொஞ்சம் இந்த டாபிக் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டைசன் ப்ரூனோ சார். இப்போ யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த கொஷின்ஸ் ஃபார்மெட் எப்படி இருக்கும், எந்த ஆர்டரில் படிக்கணும், அப்புறம் அடிஷ்னல் டாபிக் என்ன படிக்கின்றதை பற்றி இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1. இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு 4 டாபிக் இருக்குது, அதை மட்டும் படித்தா போதும். ஃபஸ்ட்டில் வந்து இந்த ஃப்ளூயிட் பவர். இந்த ஃப்ளூயிட் பவர்லேருந்து பேசிக் கொஷின்ஸ் வரலாம். அது பார்ட் ஏல கேட்கலாம், சில சமயங்களில் பார்ட் பி கேட்குறாங்க, மேக்ஸிமம் பார்ட் ஏல தான் கேட்குறாங்க. அப்புறம் ஃப்ளூயிட் பவர் சிஸ்டம்ஸ், இதில் நமக்கு 2 இருக்குது. ஹைட்ராலிக் சிஸ்டம் காம்போனன்ட்ஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து நியூமேட்டிக் சிஸ்டம் காம்போனன்ட்ஸ் ஒன்று இருக்குது. சரிங்களா, ரெண்டுமே நம்ம படிச்சுக்கணும். அதில் அப்புறம் பாஸ்கல்ஸ் லா, அதோட டெஃபினேஷன் கேட்கலாம். அதுவே பாஸ்கல் எக்ஸாம்பிள் வச்சும் ப்ராப்ளம் கேட்குறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாஸ்கல் லா வச்சு ப்ராப்ளம் கேட்குறாங்க. ஃப்ரிக்ஷன் லாஸ் இருக்குது, அப்புறம் ஒர்க் பவர் அண்டு டார்க், அந்த ஒர்க் பவர் ப்ராப்ளம், டார்க் பவர் ப்ராப்ளம்லாம் வந்து கேட்குறாங்க. அப்புறம் ஹைட்ராலிக் பம்ப்ஸ். இது 4 டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் டாபிக். அதில் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ஹைட்ராலிக், இந்த ஃப்ளூயிட் பவர் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. 2 மார்க்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு பார்ட் பி, அதாவது 13 மார்க்கு, இல்லை பார்ட் சி 15 மார்க் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2, 3, 4 நல்லா பார்த்துக்கணும். அடுத்து யூனிட் 2. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஆக்சுவேட்டர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 2 டைப் இருக்குது. அதில் மோட்டார்னு ஒன்று இருக்குது, சிலிண்டர் ஒன்று இருக்குது. சிலிண்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். சிலிண்டரை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ சிலிண்டரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் சிலிண்டரில் பார்த்தோன்னா சிலிண்டர் குஷனிங், அப்புறம் டெலஸ்கோபிக் சிலிண்டர் அப்படின்னு இருக்குது. இது தியரி டைப்பில். சரிங்க, ப்ராப்ளம்க்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் ப்ராப்ளம் கேட்கலாம், டபுள் ஆக்டிங் சிலிண்டர் ப்ராப்ளம் கேட்கலாம். இது ப்ராப்ளம் டைப்பில். ஸோ நீங்கள் தியரியும் பார்க்கணும், ப்ராப்ளமும் பார்த்துக்கணும். அடுத்து இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த 4/2, 4 நிறைய வால்வ் இருக்குது. 2 வால்வும் நீங்கள் பார்த்தா போதும். 4/2, 4/3 வால்வ். இந்த 4/2, 4/3 என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 4 அப்படின்னா போர்ட்டை இண்டிகேட் பண்ணும். செகண்ட் இருக்கு இல்லையா, டினாமினேட்டில் இருக்கிறது வந்து பொசிஷனை இண்டிகேட் பண்ணும். இப்போ 4/2 அப்படின்னா 4 போர்ட் 2 பொசிஷன் வால்வ். 4/3 அப்படின்னா 4 போர்ட் 3 பொசிஷன் வால்வ். ஸோ இது தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி நீங்கள். அப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்ல வந்து ப்ரெஷர் காம்பன்சேட்டட் வால்வ் மட்டும் பார்த்தா போதும். இதை ரிப்பீட் ஆகிக்கிறாங்க, மற்ற வால்வ் வந்து கேட்குறது இல்லை. அடுத்து இந்த ப்ரெஷர் கண்ட்ரோலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிம்பிள் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் இருக்குது, அப்புறம் காம்பவுண்ட் ஆர் பைலட் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் இருக்குது, அப்புறம் ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ். இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து ஆன்டி சிம்பிள்ஸ் தெரியாமல் நியூ அட்டன் முடியாது, கம்பல்சரி ஆன்டி சிம்பிள்ஸ் படிக்கணும். இதில் வந்து கொஷின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆன்டி சிம்பிள்ஸ்லேருந்து. ஸோ இவ்வளோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். யூனிட் 3ல் பார்த்தோம் அப்படின்னா அக்குமுலேட்டர்ஸ். அக்குமுலேட்டரில் வந்து இந்த சைசிங் ஆஃப் அக்குமுலேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்ட் இழைக்கிறாங்க. சில சமயம் இந்த ஃபார்முலா மட்டும் வச்சு பார்ட் இழைக்கிறாங்க. அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் அக்குமுலேட்டர்ஸ். ஆனால் அக்குமுலேட்டர் பொறுத்த வரைக்குமே ரொம்ப கொஷின் சரியாக வராது, ஆனால் லெஸ் சான்ஸ் தான். இருந்தாலும் நீங்கள் அது கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், நீங்கள் படிச்சுக்கலாம் அக்குமுலேட்டர் பற்றி. அடுத்து வந்து அக்குமுலேட்டர் சர்க்கியூட்னாலே இந்த சப்ஜெக்டில் சர்க்கியூட்ஸ் வர எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அக்குமுலேட்டர் சர்க்கியூட் நம்ம நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் இன்டென்சிஃபைடு சர்க்கியூட் இண்டஸ்ட்ரியல் சர்க்கியூட் ரெண்டுமே ஒன்று தான். இன்டென்சிவ் சர்க்கியூட்னாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் சர்க்கியூட்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். அந்த சர்க்கியூட் வர ரெண்டுமே நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஹைட்ராலிக் சர்க்கியூட், இது எல்லாமே அப்ளிகேஷன் பேஸ் கொஸ்டினாக இருக்கும். இதெல்லாம் அப்ளிகேஷன் பேஸாக இருக்கும். அது வந்து பார்ட் சியில் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது, அப்பார்ட் ஃப்ரம் பார்ட் பி. இப்போ என்னென்ன கேட்கலாம், இந்த இண்டஸ்ட்ரியல் ஹைட்ராலிக் சர்க்கியூட்டில் வந்து எலக்ட்ரோ ஹைட்ராலிக் சர்க்கியூட் கேட்கலாம், மெக்கானிக்கல் ஹைட்ராலிக் சர்வோ சிஸ்டம் கேட்கலாம், ஸ்பீட் கண்ட்ரோல் சர்க்கியூட் கேட்கலாம். இது எல்லாத்தையும் கேட்கலாம். இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோ ஹைட்ராலிக் சர்க்கியூட்டும் மெக்கானிக்கல் ஹைட்ராலிக் சர்வோ சிஸ்டமும் பார்ட் சியில் கேட்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் சியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ரெஷர்,
எஃப்ஆர்எல் யூனிட், மஃப்ளர் இதெல்லாம் தியரி தான். தியரி நல்லா பார்த்துக்கணும். தியரினா கண்டிப்பாக டயராம் இருக்கும். டயராம் போட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல் எழுதிருக்கணும். அடுத்து இந்த கேஸ்கேட் மெத்தட், இதில் சீக்வன்ஸ் சர்க்யூட் இருக்குது. இது பார்ட் பிலையும் கேட்கலாம், பார்ட் சிலையும் கேட்கலாம். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கேஸ்கேட் மெத்தட் இல்லாத கொஸ்டினே பார்க்க முடியாது. அதனால் கேஸ்கேட் மெத்தட் கண்டிப்பாக வரும். இந்த மெத்தட் நல்லா பார்த்துக்கணும் நீங்கள். அடுத்து லேடர் டயக்ராம். கேஸ்கேட் மெத்தட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டோ அதே மாதிரி லேடர் டயக்ராம் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ லேடர் டயக்ராம் அண்ட் நியூமேட்டிக் லாஜிக் சர்க்யூட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? சர்க்யூட் ஒரு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 3 டாபிக் இருக்குது, 3மே கொடுத்துருக்கோங்க. யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா அதில் இன்ஸ்டாலேஷன், செலெக்ஷன், மெயின்டெனன்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் ரெமெடி, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டாபிக், ரொம்ப காமனான டாபிக். நீங்கள் என்ன எழுதினாலுமே இதில் மார்க் வரும். இந்த காமனான டாப்பிக்கு பார்ட் சீலையும் கேட்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் என்ன எழுதினாலும் மார்க் இருக்குது, உங்களுக்கு மார்க் குறைக்கவே முடியாது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் டாப்பிக்கை பற்றி. நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வச்சு பாயிண்ட் எழுதிடலாம். அடுத்து இந்த சர்க்யூட்ஸ் வந்தாலும் நம்ம இப்போன்னு சொல்லியிருந்தோம் முன்னாடியே. சர்க்யூட்ஸில் இந்த ட்ரில்லிங் சர்க்யூட், பிளானிங் சர்க்யூட், சர்ஃபேஸ் கிரைண்டிங் அண்ட் ப்ரெசன்ட் ஃபோர்க்லிஃப்ட் அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் இருக்குன்றதை பார்க்கணும். இந்த சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் தனியாக படிக்க தேவையில்ல. நீங்கள் இந்த யூனிட் 3ல் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இண்டஸ்ட்ரியல் சர்க்யூட் இம்பார்ட்டன் சொல்லியிருந்தோம். யூனிட் 4ல் கேஸ்கேட் மெத்தட் இம்பார்ட்டன் சொல்லியிருந்தோம். இந்த ரெண்டு மெத்தடையுமே நல்லா நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இங்கே வர மற்ற அப்ளிகேஷன்ஸ் சர்க்யூட் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அடுத்து நியூமேட்டிக் சர்க்யூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட் அப்ளிகேஷன் சிலபஸில் இல்லை. ஆனால் வந்து போன தடவை சவுண்ட் ரெகுலேஷன் இருந்தனால இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து டூல் ஹேண்ட்லிங் ஜெனரலாக கொடுத்துருக்காங்க. நம்ம டூல் ஹேண்ட்லிங் சிஎன்சி மிஷின் நம்ம கொடுத்துருக்கோம். டூல் ஹேண்ட் ஜெனரலாக இருக்குது. ஸோ டூல் ஹேண்ட்லிங் எனி மிஷின்ஸ் கொடுத்தாலுமே நீங்கள் வந்து சிஎன்சிக்கு எவ்வளோ படிச்சிட்டிங்க அப்படின்னா இவர் எந்த மிஷின் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு எழுதிக்கலாம் நீங்கள். சரிங்களா? இதான் வந்து யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும். இப்போ நம்ம எந்த ஆர்டரில் அது முன்னாடி வந்து எப்படி இது கேட்பாங்கன்னு பார்த்துக்கலாம். இந்த ஆர்டர், இந்த கொஷின் பேப்பர் இல்லையா, உங்களுக்கு கொஷின் பேப்பரில் ஃபுல் 13 மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 6 மார்க் ஒன்று, 7 மார்க் ஒன்று தான் வரும். சரிங்களா? சர்க்யூட்டாக இருந்தால் மட்டும் ஒரு 13 மார்க் கேட்கலாம். அப்படி இல்லைனா 10+3 கேட்கலாம். 10 மார்க் சர்க்யூட்டும் 3 மார்க் வந்து தியரி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பிட்டப் இருக்கும். எப்போலாம் உங்களுக்கு ஸ்பிட்டப் அரைஸ் ஆகுதோ கண்டிப்பாக மார்க் வந்து குறையும். எக்ஸாம்பிளுக்கு 6 மார்க் 7 இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதினாலும் அதை வச்சு நம்ம வந்து 5 மார்க் தான் வாங்க முடியும். 7க்கு 6 மார்க் தான் வாங்க முடியும். அப்போ தான் 2 மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகிடுது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ண சான்ஸ் ரொம்ப கம்மி தான். நீங்கள் அந்த 5 மார்க் அந்த 1 மார்க் கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கம்பல்சரி டயக்ராம் போட்டுக்கணும். ஸோ டயக்ராம் கம்பல்சரி. டயக்ராம் நீட்டாக இருக்கணும். ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி தான் போடணும். பென் யூஸ் பண்ணி ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் போடக்கூடாது. கண்டிப்பாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக தான் எழுதணும். பேராகிராஃப் எழுதக்கூடாது. ஸோ கண்டிப்பாக பாயிண்ட் பண்ணி எழுதணும், பேராகிராஃப் எழுதக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்ல மார்க் வரும். சர்க்யூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக சர்க்யூட் போடுங்க. பேஜ் ஃபுல்லாகவே சர்க்யூட் போட்டுங்க. இந்த மாதிரி சிறுசாலாம் போட்டு சர்க்யூட் போடாதீங்க. பெருசாக போட்டு ஒவ்வொரு சர்க்யூட்டில் வர ஒவ்வொரு காம்போனண்ட்டையுமே ஏராகட் போட்டு எழுதுங்க. இல்லை நம்பர் கொடுத்து எழுதலாம். நம்பர் 1, 2, 3ன்னு போட்டுட்டு கீழே 1, 2, 3 எழுதிக்கலாம் உங்கள் இடமத்தில் அப்படின்னா. ஸோ இந்த வேலை எழுதினா மட்டும்தான் அதில் மார்க் வரும். ஸ்பிட்டப் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆர்டரில் படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3rd யூனிட் படிங்க, அப்புறம் 4th யூனிட்டு, அப்புறம் 5th யூனிட்டு, அப்புறம் 1 and 2 இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சர்க்யூட்ஸ் நல்லா படிச்சிங்கன்னா கேஸ்கேட் மெத்தட் கம்பல்சரி வரும். நீங்கள் கேஸ்கேட் மெத்தட் வந்து நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு வந்து எந்த யூனிட் கான்ஃபிடன்ஸோ அந்த யூனிட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. இது இல்லாமல் 21 ரெகுலேஷனில் சில டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதையும் சொல்கிறேன். நீங்கள் இதை ரிட்டர்ன் எழுதின எல்லா டாப்பிக்கும் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் இந்த டாப்பிக்கை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு இந்த தான் சிலபஸ் 21 ரெகுலேஷன் சிலபஸ் அனானிவர்சிட்டியில் ME 3492 அப்படிங்கிறது தான் நமக்குரிய சிலபஸ். ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமேட்டிக்ஸ் இது 3 கிரெடிட் சப்ஜெக்ட். இப்போ நான் இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்ச் இல்லை, அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் படிக்க தேவையில்லை. யூனிட் 2 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு புதுசாக வந்து இந்த ரோட்ரி ஆக்சுவேட்டர், ஏன்னா ஆக்சுவேட்டர் பற்றி சொல்லியிருந்தோம். இந்த ரோட்ரி ஆக்சுவேட்டர் பற்றி புதுசாக கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபில்டர் டைப்ஸ் அண்டு செலெக்ஷன், ஃபில்டரோட செலெக்ஷனை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த டைம் வந்து அடிஷனலாக படிங்க இதெல்லாம். அடுத்து வந்து டீசலரேஷன் சர்க்யூட், சைசிங் ஆஃப் ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ், சர்வோ அண்ட் ப்ரொபோஷனல் வால்வ்ஸ் ஒரு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஜெனரலாக கேட்டிருக்காங்க. நியூவாக வந்து யூனிட் 3ல் இருக்குது. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஏர் ப்ரிப்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், கிளாசிஃபிகேஷன், சிங்கிள் சிலிண்டர் அண்ட் மல்டி சிலிண்டர் சர்க்யூட்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் ஃப்ரிஞ்ச் சர்க்யூட்ஸ், டைமர் சர்க்யூட்ஸ் இதெல்லாம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் புது டாபிக்ஸு. யூனிட் 5ல் கண்டிஷனிங் ஆஃப் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ஸ், மொபைல் ஹைட்ராலிக்ஸ், மெட்டல் ஒர்க்கிங், ஹேண்ட்லிங், கிளாம்பிங், கவுண்டர், டைமர் சர்க்யூட்ஸ்.
ஐஓடி இன் ஹைட்ராலிக்ஸ் நியூமேட்டிக்ஸ். இந்த ஐஓடி ஹைட்ராலிக் நியூமேட்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்கேராக எடுத்து படிங்க. ஐஓடி ப்ராப்ளமேட்டிக்னால ஐஓட்டிலேருந்து கொஷின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் சர்க்யூட்ஸில் எங்கெங்கே வருதோ சர்க்யூட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குங்க. நம்ம கொடுத்த டாபிக்ஸ் இன்டர்னல் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி கொடுத்தோம் இல்லையா, அந்த டாபிக்ஸ் கம்பல்சரி எல்லாம் படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கும்போது அடிஷனல் டாபிக் படிச்சிங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின் வந்தால் கூட அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.